ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله قسم بينكم أخلاقكم كما قسم بينكم أرزاقكم، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஈருலக சர்தாரின் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், அவர்களின் அடிச்சுவற்றை பிசகாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், நம் முன்னோர்களான நல்லோர்கள், நாதாக்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இந்த மீலாது விழா சொற்பொழி நிகழ்ச்சியில் கலந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்து கொண்டு, அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. சிறிய பெரிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. இந்த நிகழ்ச்சியில் நாம் எதை சொல்கின்றோமோ, எதை கேட்கின்றோமோ, அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவில் நான் சுமார் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே ஓதியிருக்கின்றேன். மிஸ்பாஹ் என்ற பட்டமும் பெற்றிருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா இதே மதரசாவில் 35 ஆண்டு காலம் கழித்து எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான். அவனுக்கே புகழ் அனைத்தும். அதே போன்று நாம் இங்கு ஓதுற காலத்திலே இது போன்ற பிரம்மாண்டமான ஒரு மேடையில் மீளாத விழாவெல்லாம் நடக்காது. அதாவது நீடூர் பள்ளிவாசல், நெய்வாசல், பெரிய பள்ளிவாசல் 2 பள்ளியிலும் தான் மீளாது சொற்பொழிவோ நடக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்லை. நாங்கள் ஓதுகின்ற காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கவில்லை.
ஆனாலும் அல்லாஹ் தஆலா 35 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றான். அதுவும் இந்த மீலாது விழா சீரோடும் சிறப்போடும் ஜாமியாவின் நீண்டகால முதல்வர் ஹசரத் கிப்லா அவர்களே இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய சக உஸ்தாதுமார்களே, இந்த விழாவில் கலந்து இருக்கும் நீடூர் நெய்வாசல் பாவாநகர் ஜமாத்தார்கள் மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்கள், அன்பிற்குரிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து அதிலும் சிறந்த படைப்பாக, உன்னதமிக்க படைப்பாக, கண்ணியமிக்க படைப்பாக அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தினோம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகிய தோற்றத்தில் இந்த மனிதனை நாம் வடிவமைத்தோம் என்றெல்லாம் மனித சமுதாயத்தை சிறப்பித்து அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அப்படிப்பட்ட மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா பல உணர்வுகளை வழங்கியிருக்கின்றான், பல குணங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். சிலருக்கு கோபமும், சிலருக்கு பொறுமையும், சிலருக்கு கவலையும், சிலருக்கு நகைச்சுவை தன்மையும். இதில் ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு தன்மையும் கொஞ்சம் கூடுதல் இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், இல்லை என்றால் சற்று குறைவாகவே இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் யாரும் இது போன்ற குணங்கள் இல்லாமல் வாழ முடியாது. அந்த அடிப்படையில் தான் கவலை என்னும் ஒரு உணர்வை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னல்லாஹ கஸ்ஸம பைனக்கும் அஹ்லாகக்கும் கமா கஸ்ஸம பைனக்கும் அர்ஸாகக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ரிஸ்குகளை அல்லாஹ் எப்படி பிரித்து வைத்திருக்கின்றானோ, பங்கிட்டு இருக்கின்றானோ, அதே போல உங்களுடைய குணாதிசயங்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் அல்லாஹ் பங்கு வைத்திருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் கவலையே இல்லாமல் வாழ முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் கவலைக்குரியவனாக இருக்கின்றான். ஆனால் அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒன்று சொல்கின்றார்கள், லம் யஜில் ஹுஸ்னு ஃபில் குர்ஆனி இல்லா மன்ஹியன் அன்ஹு. கவலை என்பது ஒரு முக்கியமான, அதை ரொம்பவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல. அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கவலையை பற்றி சொல்கின்ற பொழுது ஒன்று தடை செய்யப்பட்டதாகத்தான் சொல்கின்றான்.
எவ்வாறு தடை செய்யப்பட்டதா சொல்கின்றான்? வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், துக்கப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே ஒரு மனிதனுக்கு கவலை இருக்க வேண்டியதுதான், அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று சொல்கின்றார்கள், அவ் மன்ஃபியன், இல்லையா, கவலையே இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவும் தனது திருமறையிலே வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், மறுமை நாளையிலே அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் நல்லவர்களுக்கு கவலையும் துக்கமும் இல்லை என்பதை பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் பிறந்தது முதல் அல்லது அவன் இந்த உலகத்தில் பருவம் அடைந்தது முதல் இறக்கும் வரை, ஏன் சொர்க்கம் செல்கின்ற வரை அவனுக்கு கவலை இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே ஒரு ஆயத்தில் குறிப்பிடுகின்றான், வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், இறைவனுக்கு எல்லா புகழும், எங்களை விட்டும் கவலையை நீக்கினானே அந்த இறைவனுக்கு எல்லா புகழும். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் கபருக்கு சென்று நாளை மறுமையில் சொர்க்கம் செல்கின்ற வரை அவனுக்கு கவலையாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவன் மரணிக்கின்ற சமயத்தில் கபரில் நமக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பார்கள், நாம் எப்படியெல்லாம் பதில் சொல்வோம் என்ற கவலை. அதை விட்டு மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் என்ன கேள்வியெல்லாம் கேட்பானோ நாம் அதில் வெற்றி பெறுவோமா, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்போமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைக்குமா என்று அந்த மனிதன் சொர்க்கம் செல்கின்ற வரை கவலையே இருந்து கொண்டிருப்பான். எப்பொழுது சொர்க்கம் சென்று விடுகின்றானோ அப்பொழுது சொல்வானாம், வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டும் கவலையை போக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த கவலை இருக்கின்றது, இது யாரிலிருந்து உருவாகுது என்றால் ஷைத்தானிலிருந்து உருவாகிறது. ஏனென்றால் மூமின்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று அன்றைய காலத்தில் முனாஃபிகீன்கள் தங்களுக்கு மத்தியில் ரகசியமாக எதையோ பேசிக் கொள்வார்கள். இதை பார்க்கின்ற கேட்கின்ற மூமின்கள் எல்லாம் துக்கத்தில் ஆழ்வார்கள். இதை கண்டு ஷைத்தான் சந்தோஷப்படுவானாம். இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தானி லியஹ்ஸனல் லதீன ஆமனூ, ஷைத்தானில் இருந்து வந்த ரகசியம் அது மூமின்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதா இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு கவலை ஏற்பட்டால் அதை நாம் எப்படி சமாளிப்பது, அதை எப்படி கையாள்வது என்பதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர பிறருக்கு கவலையை உருவாக்கக்கூடிய வேலையை நாம் செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், 3 நபர்கள் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது 2 நபர்கள் மட்டும் ஒருவரை விட்டு ரகசியமாக பேசினால் அந்த ஒருவர்
அவருக்கு கவலை வந்துவிடும். இந்த 2 பேரும் நம்மளை விட்டு போறாங்களே, நம்மளை விட்டு என்னத்தை பேசுறானோ தெரியலையே, நமக்கு ஏதாவது இடையூறு செய்வார்களா என்றெல்லாம் ஒரு சிந்தனை வந்து கவலையில் ஆழ்த்தி விடுவது. இது போன்ற காரியங்கள் ஒரு மூமினான ஒரு முஸ்லிமானவன் அது செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கவலை என்பது நமக்கு மட்டுமல்ல, இறுதி தூதர் ஈரோக சேர்ந்தார் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த கவலை ஏற்பட்டது. பல வகை, பல சூழ்நிலை அவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது அந்த கவலை அவர்கள் எப்படி கையாண்டார்கள், எப்படி அதை கட்டுப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. அதாவது ஒரு ரவுடி, அவனை பற்றி ஒரு செய்தி. என்ன செய்தி என்றால், தன் மனைவி திட்டியதால் தற்கொலை செய்து கொண்டான் என்ற ஒரு செய்தி. ஆனால் அந்த ரவுடியோ ஊர் மக்களை எல்லாம் பயமுறுத்தியவன். ஆனால் அவனுக்கும் தன்னை தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு ஒரு கவலை இருந்திருக்கிறது. தன்னுடைய மனைவி தன்னை ஊரை சுற்றிட்டு அலையிறிய, ஒரு சம்பாத்தியமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்னால என்ன பிரயோஜனம் என்று திட்டி மன உளைச்சலை ஏற்படுத்தி கவலை ஏற்பட்டதால் அவன் தற்கொலை செய்து கொண்டதாக நாம் செய்திகளில் காணுகின்றோம். இப்படி ஒரு மனிதனை இந்த கவலை இருக்கின்றது மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு செலுத்திவிடும். அதே போல கவலையை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்மில் யாராவது, நம்ம சொந்தக்காரர்கள், நம் உறவினர்கள் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுக்காக 3 நாட்கள் கவலைப்படலாம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு கணவன் இறந்து விட்டால் அவனுடைய மனைவி 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருந்து தன்னுடைய கவலையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். எனவே கவலை இருக்க வேண்டியதுதான், ஆனால் அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல கட்டங்களில், பல சூழ்நிலைகளில் பலவிதமான கவலைகள் ஏற்பட்டிருக்கின்றது. நபித்துவம் கிடைத்து மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய மனைவி அன்றைய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், இன்னொருவர் தன்னுடைய பெரிய தந்தை தகப்பனாரின் சகோதரர் அபூ தாலிப் அவர்களும் இவர்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த 2 பேரும் தொடர்ச்சியாக மரணித்து விடுகின்றார்கள். முதலாவதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கின்றார்கள். சொற்ப காலத்திலேயே அடுத்து அபூ தாலிப் அவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்திவிட்டது. நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த, பக்கபலமாக இருந்த என்னுடைய மனைவியும் பெரிய தகப்பனாரும் என்னை விட்டு பிரிந்து விட்டார்களே என்ற ஒரு கவலையோடு இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அவர்களை ஆறுதல் படுத்தும் முகமாக
தன்னை சந்திப்பதற்காக மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஒருவர் மிக கவலையா இருக்கின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனையையும் அவர்களுடைய மன உளைச்சலையும் மாற்றுவதற்கு அவரை ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு சிந்தனையை மாற்றி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து அங்கு பல நபிமார்களை சந்திக்க வைத்து சொர்க்கம் நரகத்தை பார்க்க வைத்து ஏன் தன்னையே சந்திக்க வைத்து அவர்களை ஆறுதல் படுத்தினான். அந்த கவலையை அவர்களுக்கு அல்லாஹ் நீக்கி வைத்தான் என்று நாம் சரித்திரத்தில் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் நாமும் நம்மவர்கள் யாராவது மிகவும் கவலைக்குரியவர்களாக அவர்களை தேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர்களை இது போன்று இடம்பெயர்த்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அவருடைய சிந்தனையை மாற்றி அவருடைய மனதை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தி நாம் அவர்களுடைய கவலையை போக்க வேண்டும் என்பது இந்த சம்பவத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவலையை எவ்வாறு கையாண்டார்கள், நாம் எவ்வாறு கையாள வேண்டும், எப்படி அதை அடக்கி ஆள வேண்டும், கவலை வந்துவிட்டால் வாழ்வே முடிந்துவிட்டது என்று நினைக்காமல் அடுத்த காரியத்தில் நாம் இறங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கவலைப்படக்கூடிய மனதிற்கு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்றால் எதை சொல்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். இவர்களுடைய எண்ணமோ உஹது யுத்தத்தில் நடந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை எல்லாம் சொல்வார்கள், அங்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்வார்கள் என்று நினைத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதிர்பாராத ஒரு பதிலை சொல்கின்றார்கள். என்னவென்றால், யா ஆயிஷா, நான் ஒரு ஊருக்கு அல்லது தேசத்திற்கு அல்லாஹ்வுடைய அழைப்பை தௌஹீதை தாவத்தை கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். அங்குள்ள மக்கள் என்னை அவமதித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், கல்லால் எறிந்தார்கள், ஊரை விட்டு வெளியே துரத்தினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான், ஜிப்ரீலே, என்னுடைய ஹபீப் இவர்களால் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள், இவர்களை நான் வேதனை செய்ய போகின்றேன். எனவே நீங்கள் என்னுடைய ஹபீபிடம் சென்று கேட்டு வாருங்கள், நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், இந்த மக்களை அழித்து விடுவோம் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். இதற்கிடையில் மலக்குகளை, அதாவது மலைகளை ஆண்டு கொண்டிருக்கின்ற மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவுக்கு எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வந்துவிட்டால் இரண்டு மலைகளுக்கு இடையில் அந்த ஊர் மக்களை நசுக்கி விடலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் காரூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் அருட்கொடையாக கருணை நபியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள், ஜிப்ரீலே, இவர்கள் அறியாதவர்கள், இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் இவருடைய சந்ததிகளாவது ஈமான் கொள்வார்கள். ஆகையால்
இவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் எனக்குள் ஒரு கவலை இருந்தது. என்ன கவலை என்றால், என் மீது உள்ள மஹப்பத்தின் காரணத்தினால் என் சொல்லை மீறியும் அவர்களை அழித்து விடுவார்களோ என்ற கவலை இருந்தது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கவலை வரலாம். அதே நேரத்தில் அதே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு அந்த கவலைக்காக தனிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கவலை இல்லாத வாழ்க்கையை தந்து நாளை சுவர்க்கத்தில் சென்று அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் என்று சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.